ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கேஜெட்ஸ் அட் மொபைல்ஸ். நம்ம சேனலில் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்லிம்மான லேப்டாப் தான் பார்த்துட்டு இருக்கோம். கொஞ்சம் ஹை கான்ஃபிகரேஷன் தான். இதோட ஸ்பெக்கும் சூப்பரான ஸ்பெக் தான். இதோட மாடலும் ஒரு ஆக்சுவலாக நல்ல மாடல் தான். சொல்லப்போனால் லெனோவில் ஐடியா பேட் 3 ஸ்லிம் சீரிஸ்னு சொல்லுவாங்க. நான் ஒரு 14 இன்ச் லேப்டாப் நல்ல ஸ்லிம் அண்ட் ஸ்லீக்கான லேப்டாப். ஹேண்டியாகவும் இருக்கும். கேரி பண்ணுறதுக்கு சூப்பரான லேப்டாப் தான் இது. லேப்டாப்போட கான்ஃபிகரேஷன் ஒன்றும் குறைஞ்சது கிடையாது. சூப்பரான ஸ்பெக் தான். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து i5ல 11th ஜென்ரேஷன் லேப்டாப் இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா 8 GB ரேம், அப்புறம் 256 GB SSD ஸ்டோரேஜும் இருக்கும். நல்ல பெர்ஃபார்மன்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் ஓரளவுக்கு அட்வான்ஸான ஜென்ரேஷன்னால உங்களுக்கு லேட்டஸ்ட் ஜெனரலில் பெசில் ரொம்ப சின்னதாக மெல்லிஸாக இருக்கும். இதோட ரேட்டு ரொம்ப சீப்பாக தான் கொடுக்குறேன். ஆக்சுவலாக இது புதுசு ரேட்டில் உங்களுக்கு வந்து மோர் தென் 45,000 48,000லாம் வரும். இதோட ரேட் நான் சொல்லிடுறேன், எண்ட் ஆஃப் த வீடியோ சொல்கிறேன் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா கோர் i5ல 11th ஜென்ரேஷன் லேப்டாப் 2.4 GHz கிளாக் ஸ்பீடோட இருக்குது. மெமரி பார்த்தீங்கன்னா ரேம் தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு ஆட் பண்ணிக்கலாம். 8 GB 16 GB நம்மகிட்டே இருக்கும், வேணா போட்டு பண்ணலாம். ஆனால் 8ன்றது வந்து எதுவுமே உங்களுக்கு வந்து எந்த ஒரு லேகோ ஸ்லோவோ இல்லாட்டி எந்த ப்ராசஸர் எதுவுமே ஸ்லோவோ கிடையாது. அவ்வளோ ஸ்பீடாக இருக்குது, யூஸ் பண்ணும்போது சரி நல்லா இருக்குது. இதோட இது பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் எஸ்எஸ்டி பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்டி ஸ்டோரேஜ் 512 GB இருக்குது. சூப்பராக இருக்குது. நான் 256ன்னு சொல்லிட்டேன். NVMeல வந்து 512 GB எஸ்எஸ்டி போட்டிருக்காங்க. வைஃபை ப்ளூடூத்லாம் லேட்டஸ்ட் உள்ளது தான் இருக்குது. அது இல்லாமல் கிராஃபிக்ஸும் உங்களுக்கு வந்து அப் டு 4 GB இன்டர்னல் டெடிகேட்டட் கிராஃபிக்ஸ் இருக்குது. அது ஆக்சுவலாக ஆன்போர்ட் கிராஃபிக்ஸ் இருக்குது. சூப்பரான வேரியன்ட் தான். 8 GB வேரியன்ட் அண்ட் 512 GB SSD ஸ்டோரேஜ் இருக்குது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக கொடுக்கும். கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல க்ளீன் கண்டிஷன் தான் இருக்குது. லைட்டாக பார்த்தீங்கன்னா அதை மூடி இருக்கிறதுனால இதோட இமேஜ் வந்து இதை லைட்டாக பட்டுற மாதிரி இருக்குது. இது யூஸ்வலாக வந்து யூஸ் பண்ணுறதுனால அப்படி இருக்கும். லைட்டாக மைல்டாக ரொம்ப நெயில் ஸ்க்ராச்சஸ்ன்னு சொல்லலாம். ரொம்ப லைட்டாக மைல்டாக இருக்குது. மற்றபடி க்ளீனாக தான் இருக்குது. இதோட ஸ்பெக்கு கொஞ்சம் ஜூம் பண்ணிங்கன்னா தெரியும். இது பாருங்கள், ஐடியா பேட்ஸ் 3ல ஸ்லிம் சீரிஸ், ஸ்லிம் 3ன்னு சொல்லி ஒரு மாடலு. ஹை ஆக்டிவ் ஏரியா ரேஷியோ. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வைடு டிஸ்பிளே இருக்குது. ப்ரைவசி ஷட்டர், இந்த கேமராவோட ஷட்டர் சொல்கிறாங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ட் தெர்மல் வித் FNQ, அதாவது புதுசாலாம் ஸ்பெக்லாம் ஆக்சுவலாக அட்வான்ஸ் ப்ராசஸர்லாம் கொடுத்துருக்காங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி ஜஸ்ட் 18,500, 18,500 ஒரு 512 GB SSD ஸ்டோரேஜ். i5ல 11th ஜென்ரேஷன். ஆக்சுவலாக i5 8 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 15 to 18,000 போடுவாங்க. 9th ஜென்ரேஷன் இருக்குது, 10th இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 11th ஜென்ரேஷனால உங்களுக்கு நல்லா கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். கேரி பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நல்ல ஒரு ஆஃபீஸ் யூஸுக்கும் சரி, ஒரு காலேஜ் பர்பஸுக்கு, ஸ்டடி பர்பஸ்க்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம். தேவைப்படும் கால் பண்ணுங்கள். வெரி லீஸ்ட் ப்ரைஸ் 18,500, 18,500. சப்போஸ் உங்களுக்கு இந்த 8 வந்து 16 மாற்றணும், எக்ஸ்ட்ரா ஒரு 1000 ருபீஸ் வரும். தேவைப்படும் கால் பண்ணுங்கள். இந்த மாதிரி லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்க்கு லேப்டாப் வீடியோ இருக்குது பாருங்க. இந்த மாதிரி லேப்டாப்ஸ்லாம் கூட வந்திருக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன் உங்களுக்கு. நல்லா ஸ்லிம் சீரிஸ் சரி, ஒரு 7,000 8,000 லேப்டாப்ல இருந்தெல்லாம் கூட இருக்குது. உங்களுக்கு டச் லேப்டாப்லாம் கூட இருக்குது. அதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். இது இந்த ஸ்பெக் இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த வீடியோ தான். இந்த ஆடுக்கு தான். தேவைப்படும் கால் பண்ணுங்கள். இந்த மாதிரி லேட்டஸ்ட் அப்டேட்ஸுக்கு லேப்டாப் செகண்ட்ஸுக்கு வந்து சேனலில் வந்துடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.